சங்கை மிக்கவர்களே, மணமகனை முன்னிறுத்தி எல்லோருக்குமாக சில செய்திகளை இங்கே நாங்கள் பதிவு செய்வதை பழக்கப்பட்டிருக்கிறோம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் நீங்கள் உயர்ந்தாலும், வாழ்விலே, வளத்தில், நட்பில், குடும்பத்தில், பொருளாதாரத்தில் உயர்ந்தாலும், நல்ல பெயரை பெற்றாலும் வீட்டில் நல்ல கணவனாக வாழ வேண்டும் என்றார்கள். ஒரு நல்ல கணவன் தான் அல்லாஹ்விடத்திலும் நல்லவன் என்றே பதிவு செய்யப்படுவான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. நிறைய பேர் ஊர்ல எல்லாம் நல்ல பேர் இருக்கும், வீட்டில் அந்த பேர் இருக்காது. ஊர்ல நல்ல மனிதர், சமூகத்தில் அந்தஸ்துக்குரியவர், அவர் செல்வாக்கிலும் இருப்பார், பதவியிலும் இருப்பார், படிப்பிலும் இருப்பார். வீட்டில் மனைவிட்ட மதிப்பு இருக்காது. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹைருக்கும் லி அஹ்லிஹி என்றார்கள். உங்களில் சிறந்தவர் தன் மனைவியிடத்தில் சிறந்தவராக இருக்க வேண்டும். அதை சொன்னதோடு நிறுத்தவில்லை. சமூக அந்தஸ்தை நான் பெற்றிருக்கிறேன், என் மனைவிக்கு நான் நல்ல கணவனாகவும் இருக்கிறேன். உலகத்துல அட்வைஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் இருக்கிறேன் என்று சொன்னவங்க யாரும் இல்லை. நான் நல்ல மனிதனாக உங்களில் இருக்கிறேன் என் மனைவிக்கு. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிற அந்த வார்த்தை அறிவுரை சொல்றவங்க அவங்க வாழ்க்கையில கொண்டு வரணும். என் மனைவியிட்ட போய் கேளுங்க, நல்ல கணவனாக வாழ்ந்திருக்கிறேன். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனிமையான குடும்ப வாழ்க்கையை ஒவ்வொரு மனிதனும் பெற வேண்டும் என்கிறார்கள். மனைவியை மதிக்க வேண்டும் என்று முதல் பகுதி. மனைவியை மதித்து விடுங்கள், கண்ணியப்படுத்துங்கள். மனைவி என்பவள் மூணாவது ஒரு இடத்தில் அல்ல, உங்கள் வாழ்க்கை பார்ட்னர்ஷிப் என்றார்கள். என் வாழ்க்கை துணை. நாளை நான் சொர்க்கம் போவது என் தாயோடு அல்ல, என் தந்தையோடு அல்ல, என் உறவுகளோடு அல்ல, என் மனைவியோடு என்றார்கள். தாயும் தந்தையும் ஒரு கண், மனைவி இன்னொரு கண். மனைவிக்காக ஏற்றுக்கொண்டு பெற்றோர்களை காயப்படுத்தி விடக்கூடாது. பெற்றோர்களை சமாதானப்படுத்துகிறோம் என்ற பெயரால் மனைவியை சங்கடப்படுத்தி விடக்கூடாது. இரண்டையும் இரண்டு கண்ணாக பார்க்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லிக் கொடுத்த அழகான பாதை. இங்கே சருகுதல் நடக்கிறது. சில பேர் மனைவிக்கு சாதகமாய் பெற்றோர்களை ஒதுக்கி விடுகிறார்கள். பல பேர் பெற்றோர்களுக்கு சாதகமாய் மனைவியை சங்கடப்படுத்தி விடுகிறார்கள். உன் மனைவியின் கண்ணீர் அல்லாஹ்வை வருத்தப்படுத்தும். மனைவியின் கண்ணீர் அல்லாஹ்வை வருத்தப்படுத்தும். எங்கே வாழ்கிறோம்? உன் மனைவியின் மகிழ்ச்சியில் அல்லாஹ்வும் கிடைக்கிறான், ரசூலும் கிடைக்கிறார்கள். நல்ல ஞாபகம் வையுங்கள், மனைவியை அளவைத்து பார்க்க நினைப்பவர் நல்ல கணவனாக இருக்க முடியாது. மனைவியை சங்கடப்படுத்துபவர் எப்படி நல்ல மனிதர்? அவர் என் வழிமுறையில் கூட இல்லை என்கிறார்கள் உத்தம நபிகள். நான் என் மனைவியர்களுக்கு சந்தோஷம் கொடுக்கிறேன். உங்களிடத்தில் நான் பதிவு செய்கிற செய்தி அதுதான். என் மனைவியர்களுக்கு நான் சந்தோஷம் கொடுக்கிறேன். உங்கள மனைவியர்களை சந்தோஷம் கொடுக்கவில்லை என்றால் அவன் என் வழியில் இருக்கிறாரா என்று கேட்கிறார்கள். எப்படியெல்லாம் தன்னை மாத்திக்கிறாங்கன்னு பாருங்க. அன்னை ஆயிஷா இடத்தில் ஒரு நாள் பெருமானார் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. கதை சொல்லி கேட்கிற வாழ்க்கை. இரவு நேரத்தை மனைவிக்காக கொடுக்கிறேன் என்கிறார்கள். இன்னொரு செய்தி தெரியுமா? வேறு யாரு வந்தாலும் இடம் கொடுக்கிறது இல்லை, இது என் மனைவிக்கு உள்ள நேரம் என்கிறார்கள். இன்னைக்கு மனைவிமார்களுக்கு நேரம் கொடுக்கும் கணவன்மார்களை குறைந்து போனார்கள். எங்கெல்லாமோ நேரம் கொடுக்கிறார், எங்கெல்லாமோ நேரத்தை செலவழிக்கிறார். நண்பர்களுக்கு முதல் இடம், மனைவிக்கு மூணாவது இடம். அது அழகான நடைமுறை இல்லை என்கிறார்கள் அகிலத்தின் அருட்கொடை முஹம்மது ரசூலுல்லாஹ். இன்னைக்கு செல்போன்ல நேரம் கொடுக்கிறவர்கள் மனைவிக்கு கொடுப்பது இல்லை. நான் கொஞ்சம் கவனம் இருக்க வேண்டும் என்று ஞாபகப்படுத்துகிறேன். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அன்பு மனைவி ஆயிஷாவோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி ஒரு கதை சொல்றாங்க. 11 மனைவிமார்கள், 11 பெண்கள் தங்கள் கணவனை பற்றி சொன்னார்கள். 11 பெண்கள், ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவனை பற்றி பேசுகிறார். என் கணவர் எப்படி? இந்த பெண்கள் கூடி பேசுவாங்க பாத்தீங்களா? ஒவ்வொரு பெண்ணும் சொன்னாங்க,
என் கணவர் இப்படி இருப்பார், என்னை இப்படி எல்லாம் வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த கதையை பூரா சொல்றாங்க. இமாம் புகாரி ஒரு பக்கத்துக்கும் மேலாக அந்த வரலாறை எழுதுறாங்க. குர்ஆனுக்கு அடுத்த இடம் புகாரி ஷரீஃபுக்கு. இமாம் புகாரி அந்த வரலாறை எழுதுறாங்க. அவ்வளவு நீண்ட கதையை உட்கார்ந்து கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ராத்திரி 3 மணிக்கு எழுந்திருச்சு நிக்கிறாங்க தஹஜ்ஜத்துல. 2 மணி நேரம் நின்று தொழணும். இரவு இஷா வரைக்கும் இபாதத்தும் உம்மத்தின் சமூக சேவையும், இரவு நேரம் மனைவிக்கு கொடுக்கும் நேரம், நீண்ட வரலாறை மனைவியை சொல்ல வைத்து கேட்கிறார்கள் என்றால் எத்தனை அழகிய முன்மாதிரி. அந்த செய்தியை ஃபுல்லா கேட்டாங்க. கடைசியா சொன்னாங்களா, ஆயிஷா 11வது பெண் சொன்னாள் என்று சொல்லி, அந்த கணவர் எவ்வளவு அழகானவர், எப்படியெல்லாம் என்னை வைத்திருப்பார். அந்த அம்மா சொல்ற பாக்கி 10 பேரும் குறை சொல்லி முடிச்சுட்டாங்க. இவர் சொன்னார், எனக்கு அலங்காரப்படுத்துவார், என்னை அழகுபடுத்தி பார்ப்பார், நகை அணிவிப்பார், நான் ஒரு ஆடையை விரும்பினால் நான் விரும்புவேன் என்பதை புரிந்து வாங்கி தருவார். அதைவிட பெரிய விஷயம், அவரை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் என்னோட அழகாக நடப்பார்கள். அல்லாஹ் அந்த நசீபை எல்லாருக்கும் வழங்குவானாக. மருமகளையும் மகளாக பார்க்கிற பெற்றோர்கள் தான் என் கணவர் அபூ ஸர்அனுடைய அன்பு தாயாரும் தந்தையும். மருமகளை மகளாக பார்க்கும் பெற்றோர்கள் கணவனின் பெற்றோர்கள். இன்னும் ஒரு பக்கம் என்னை குளுமைப்படுத்துவார். நான் விழித்துக் கொண்டிருந்தால் அவர் விழித்துக் கொண்டிருப்பார், நான் உறங்கினாலும் விழித்துக் கொண்டிருப்பார். அது ஏன்? அவர் விழித்து என்னை பாதுகாப்பார். அப்படியெல்லாம் ரொம்ப புகழ்ந்து முடிச்சாங்க. 11 மனைவியர்களும் பேசின பின்னால கடைசியாக அபூ ஸர்அ அப்படிங்கிறவர் பாராட்டுக்குரியவர். அவங்க மனைவி உம்மு ஸர்அ. எல்லா செய்தியும் கேட்டுட்டு நபி பெருமானார் என்ன சொன்னாங்க தெரியுமா? நபி பெருமானார் சொன்ன வார்த்தை, குந்து லக்கி காபி ஸரா, குந்து லக்கி காபி ஸரா. ஆயிஷா, எந்த அபூ ஸர்அை நீ பாராட்டினாயோ, மனைவி கேட்டதை எல்லாம் கொடுப்பார், மனைவியை கண்குளிர்ச்சியாக்குவார், மனைவியை மகிழ்ச்சிப்படுத்துவார், மனைவி தூங்க வைத்து அழகு பார்ப்பார் என்று சொன்னாயே, அந்த அபூ ஸர்அை போல் உன்னோடு நான் இருக்கிறேன் என்றார். நபிக்கு ஒப்பு யாராவது உண்டா? யாரையாவது நபி அவர்களுக்கு ஒப்பாக்க முடியுமா? ரொம்ப ஆழமான செய்தி. பெருமானாருக்கு யாரை ஒப்பாக்குவது? யார் பெருமானாருக்கு ஒப்பாக முடியும்? குந்து லக்கி கஅபி ஸர்அ. இமாம் புகாரி எழுதுகிற செய்தி, இமாம் முஸ்லிமும் எழுதுகிறார். நான் உனக்கு அபீ ஸர்அை போல் இருக்கிறேன். யாருக்கு? உம்மு ஸர்அை. அவர் மனைவியை அபூ ஸர்அ தூக்கி சுமந்தார் இல்லையா, கண்கலங்காமல் காத்தார் இல்லையா, மங்களம் கொடுத்தார் இல்லையா, மகிழ்ச்சி தந்தார் இல்லையா, எத்தனை அழகாக மனைவியை பாவித்தார். அப்படி நான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல பெருமானார் தன்னையா பாராட்டுறாங்க? ஹதீஸுக்கு விளக்கத்துல சொன்ன ஒரு அழகான செய்தி, தன்னை பாராட்டல்ல. நான் உம்மு ஸர்அக்கு அபூ ஸர்அை போல, அவங்க மனைவி உம்மு ஸர்அ இருக்கிறாங்க பாருங்க, கணவனை பாராட்டுறவங்க மட்டும் இல்ல, அந்த அம்மா விசாலமானவங்களாம், விரிவானவங்களாம், விரிந்த குணமுடையவங்களாம். நீ உம்மு ஸர்அ என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னை பாராட்டுவதை தாண்டி மனைவியை சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, அபூ ஸர்அ ரொம்ப நல்ல மனுஷன்தான், உயர்வான ஆளுதான், இல்லா அன்னஹு தல்லக வானலா உத்தல்லிகுன்னாங்களாம். அபூ ஸர்அ இவ்வளவெல்லாம் மனைவியை வச்சு உயர்வு பார்த்தார், அழகு பார்த்தார். ஒரு கட்டத்துல மனைவி வேண்டான்னு சொன்னாரு. நான் மௌத்து வரைக்கும் மனைவி வேண்டான்னு சொல்ல மாட்டேன், சொர்க்கத்திலையும் கையை பிடிச்சு கூட்டு போவேன்னாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. பாராட்டுக்குரியவர் அபூ ஸர்அ. அபூ ஸர்அை போல் நான் என்று சொன்னவர்கள் பல் இல்லா அன்னஹு தல்லக். அபூ ஸர்அ மனைவி வேண்டான்னு ஒரு கட்டத்தில் சொல்றார். நான் மனைவி வேண்டான்னு சொல்ல மாட்டேன், கடைசி வரைக்கும் வாழ்வேன், மன்னரையோடு இல்ல மறுமையிலும் சொர்க்கத்திலும் உங்க கூட இருப்பேன் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வாழ்க்கை அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானா. ஆயிஷா நாயி சும்மா விடுவாங்களா? அவங்க சொன்னாங்களாம், பல் அந்த கைரும் மின் அபீ ஸர்அ. அபூ ஸர்அ என்ன பெரிய அபூ ஸர்அ, அவரை விட 1000 மடங்கு நீங்கள் உயர்ந்தவர்கள் என்றார்கள். 1000 மடங்கு உயர்ந்தவர்கள். நண்பர்களே, ஒரு அழகான வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை. கண்ணியப்படுத்துங்கள், உங்கள் மனைவியின் கண்ணியத்தை சொல்லுங்கள், உயர்வை சொல்லுங்கள், பாராட்ட பழகுங்கள், மனைவியர்களை பாராட்டுங்கள் என்கிறார்கள் பெருமானார். ஆயிஷா நாயிட்டு சொல்லுவாங்க, எவ்வளவு அழகா இருக்குது ஆயிஷாம்பாங்க. ஆயிஷா ஒரு நகை போட்டால் பாராட்டுவாங்க, ஆடையை பாராட்டுவாங்க, அவங்க செய்து கொடுத்த உணவை பாராட்டுவார்கள். என் ஹதீஜாவை போல் யாராவது உண்டா? இன்னி ருஸுக்து ஹுப்பஹா. என் ஹதீஜாவின் மீது பிரியம் நான் வச்சுக்க இல்ல, அல்லாவே பிரியமா வாழ்ற அளவுக்கு நசீபை எனக்கு கொடுத்துட்டான்னாங்க. மனைவியர்களை பாராட்டி பழகுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு மனைவிமார்களை குறை சொன்னாதான் சந்தோஷமா இருக்கும்.
அந்த அம்மாவை டச் பண்ணிட்டே இருக்கணும். சில பேர் அந்த பெண்ணை குறை சொல்லி அந்த அம்மா கண் கலங்குனா இவருக்கு சந்தோஷம். நான் சொல்றேன், அங்க அல்லாவின் சந்தோஷத்தை இழக்கிறீர்கள். நாங்க பொதுவா பேசுறது, நபி அவங்க தான் நம்ம வாழ்க்கை. என் காரணமாக என் மனைவி இதுவரைக்கும் ஒரு தடவை கண்கலங்கவில்லை, எங்களை கொண்டு எங்கள் மனைவி கண்கலங்கவில்லை. அல்லாஹ் அதே நிலையை நம்ம சந்ததிகளுக்கு கொடுப்பான். வாழ்க்கையில சில முன்பின் நடக்கலாம், கடைசி காலம் வரையிலும் அழகான இடத்தில் கொண்டுதான் அல்லாஹ் நிறுத்துவான். நாம் வாழ்வதை போல் அல்லாஹுவால் அடுத்த தலைமுறை வாழ வைக்கப்படுவார்கள். உங்கள் மனைவியர்களை சந்தோஷப்படுத்துங்கள், உங்கள் தலைமுறை சந்தோஷமாக வாழ்வார்கள். அதே போல் மனைவியர்களுக்கு சொல்கிறார்கள் வல்லல் நபிகள், உங்கள் கணவனின் ஏக திருப்தியில் அல்லாவின் சந்தோஷம் கிடைக்கும் என்கிறார்கள். ஒரு நல்ல மனைவி கணவனை சந்தோஷப்படுத்தி வாழணும். நான் நிறைவுபடுத்துகிறேன், காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது வெளியில் கூட தன் மனைவியோடு தனக்கு இருக்கிற அன்பை சொல்வதில் பெருமைப்பட்டாங்க. நான் ஒரு செய்தியோடு முடித்துக் கொள்கிறேன். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அன்பு தோழர் அம்ர் இப்னு ஆஸ் வருகிறார். யார் அம்ர் இப்னு ஆஸ்? ஒரு மிகச்சிறந்த படை தளபதி, சமூகத்தை வழி நடத்துவதற்கு அன்னலார் அங்கீகரித்த ஒரு தளபதி, சமூகத்தை வழி நடத்துவதற்கு நபி பெருமானாரை அங்கீகரித்த ஒரு தளபதி. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்க, உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்க, அவங்களை எல்லாம் சராசரி சிப்பாய்களாக ஆக்கிவிட்டு இவர்களை தளபதியாக நியமிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் போன யுத்தத்தில் ஜெயிச்சிட்டார், வெற்றி பெற்றார். வந்த உடனே நான் ஜெயிச்சிட்டேன் பாராட்டு வேணலாம் கேட்டு வரல, நேரா பெருமானாட்டு வந்து அவர் கேட்டது என்ன தெரியுமா? யா ரசூலல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா சந்தோஷமாயிடுவேன். என்ன ரகசியம் சொன்னாங்க? அய்யுன்னாஸ் அஹப்பு இலை, மனிதர்களில் எல்லாம் தங்களுக்கு ரொம்ப பிரிய யாருன்னு கேட்டார். எங்க அவர் படதளபதி, போர்க்களம் கண்டிருக்கிறார், அவர் கண்டு எதிரிகள் மிரண்டு போய் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் இஸ்லாத்திற்கு வெற்றியை குவித்திருக்கிறார், நூற்றுக்கணக்கான சஹாபிகளின் உயிரை பாதுகாத்திருக்கிறார், அல்லாஹோடு ரசூலோடு அழகிய நட்பை பெற்றிருக்கிறார். இங்கே அவர் வந்து கேட்டது, நான் ஜெயிச்சிட்டேன் பாராட்ட கேட்கல, மனிதர்களில் எல்லாம் தங்களுக்கு ரொம்ப பிரிய யாருன்னு கேட்டார். அவர் சொன்னார், எனக்கு ஒண்ணுதான் ஆசையா இருந்துச்சு, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டா போதும். நபியினுடைய அன்பு வேணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. என்னை கொண்டு போய் படைக்கு தளபதி ஆக்கினாங்க பாத்தீங்களா, அபூபக்கர் சித்திக கூட ஜிப்பாயில் வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, அப்ப என் மேல கொஞ்சம் பிரியம் கூட இருக்குன்னு நினைச்சு நான் போய் கேட்டேன். பெருமானார் சொன்ன பதில் என்னன்னா, எல்லா சஹாபாக்கள் இருக்கிறாங்க, பொது இடம், எனக்கு மனுஷங்கள்ல ரொம்ப பிரியம் யாருன்னு கேட்கிறீங்களா? அஹப்புன் நாசி இலை, மனிதர்களில் எல்லாம் எனக்கு பிரியம் ஆயிஷா, என் மனைவி ஆயிஷா தான். நம்ம பொது இடத்துல மனைவியை புகழ்ந்து பேசலாம் சில பேருக்கு பிடிக்காது, பொது இடத்துல அவங்க கூட இருக்கிறதுக்கே பிடிக்காது. உங்க மனைவியோடு 4 பேருக்கு முன்னால் உங்களை கணவனாக காட்டுவதிலும் மாணவியே முன்மாதிரி. உங்கள் மனைவியின் மீது உங்களுக்கு பிரியம் இருக்கிறது என்று பொது இடத்தில் சொல்வதிலும் ரசூல் முன்மாதிரி. நான் சொல்கிறேன், முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் வாழ்க்கை தான் நமக்கு முன்மாதிரி. நம்ம மனைவியை நாம் நேசிப்பதுதான் சுன்னத். தொழுகையில மட்டுமா 2 ரக்காத்து சுன்னத்து, தஹஜ்ஜத்துல மட்டுமா சுன்னத்து? என் வாழ்க்கையின் இல்லறத்தில் அன்னலாரை தாண்டி யார் வழிமுறையை தர முடியும்? எனக்கு ரொம்ப பிரியம் ஆயிஷான்னாங்க. அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, இதுக்கு மேல கேட்கறதுக்கு இடம் இல்லை. நான் உடனே சொன்னேன், அந்த இடத்தை யாரும் பெற முடியாது. நான் கேட்கிறேன், யா ரசூலல்லாஹ், மினர் ரிஜால், ஆண்கள்ல தங்களுக்கு ரொம்ப பிரியம் யார் என்று கேட்டேன். அப்ப நம்ம பேர் வருமே என்று பெருமானார் சொன்ன பதில் ரொம்ப வியந்து போனேன். அபூஹா என்றார்கள். அதுவும் என் மனைவி பேத்து என் மனைவியினுடைய அத்தா தான். மனிதர்களில் உங்களுக்கு பிரியம் ஆயிஷா, ஆண்களில் பிரியம் ஆயிஷாவை பெற்ற அவங்க தகப்பனார் நாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கை மிக்கவர்களே, மனைவியை பாராட்டுவதும் மனைவியின் மீது தனக்கு நேசம் இருக்கிறது என்பதை காட்டுவதும் காருண்ய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அழகிய முன்மாதிரி, மிக உயர்ந்த சுன்னத். குடும்ப வாழ்க்கை தொடரணும், இங்கே மாத்திரம் அல்ல, மன்னரையிலும் மறுமையிலும் தொடரணும். இன்ஷா அல்லாஹ் மனைவி கூட சொர்க்கம் போகணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. விட்டு கொடுத்து வாழுங்கள். மனைவி இடத்தில் கோபத்தை நிதானமாக்கி விடுங்கள். டென்ஷன் கூடாது, ஈகோ கூடாது. நான் யாரு, என் அந்தஸ்து என்ன, என் குடும்பம் என்ன, என்னுடைய நட்பு என்ன, எனக்கு செல்வாக்கு என்ன கேட்கிற கணவன் நல்ல கணவன் இல்லை. உன் அந்தஸ்தை சொல்லும் இடம் உன் மனைவி அல்ல.
உன் மனைவியின் சராசரி கணவனாக மாத்திரம்தான் வாழ வேண்டும். பதவி பொறுப்பு எல்லாத்தையும் என்னுடைய காலனியை கலட்டி போடும் வாசலில் தான் கலட்டி வைத்து விட்டு ஒரு நல்ல கணவனாக வீட்டுக்குள்ளே வர வேண்டும். எனவே அப்படிப்பட்ட அருமையான வாழ்க்கையை மணாளர் தன்னுடைய மனைவியோடு வாழ்வார் என்று நம்புகிறோம். மணாலியை பொறுத்த வரையில் சிறப்பான குடும்பத்தில் ஒழுக்கம் சார்ந்து மார்க்கம் சார்ந்து ஒரு ஆலிமாவாக 4 பேரை உருவாக்கி கொடுக்கிற ஒரு மதரசாவின் பேராசிரியராக அவர்கள் அமைந்திருக்கிறார்கள். அதே போல மணாளர் அந்த பகுதியில் விசாரிக்கிற போதெல்லாம் மிகச்சிறந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறார். அல்லாவும் பொருத்தமான ஜோடியை அமைத்து தந்திருக்கிறான். 2 நல்ல குடும்பங்கள் இணைகிறார்கள், அழகாக வாழச் செய்வானாக. மருத்துவ நிபுணர்கள் எல்லாம் இருக்கிற குடும்பம், பாராட்டுக்குரிய குடும்பம். சமூகம் அந்த குடும்பத்தை இன்னைக்கும் ஒற்றுமையால் குடும்ப சிந்தனையால் இன்னும் அவங்க இணைந்து வாழ்கிற அந்த நிலையை கண்டு பாராட்டுகிற இடத்தில் மணமகனின் குடும்பம் இருக்கிறார்கள். இங்கே மணமகளின் குடும்பம், அவங்களும் குடும்ப பாரம்பரியம். இன்னைக்கும் அண்ணன் தம்பி உயிருக்குயிராக. உங்களுடைய அன்பு சகோதரர் ஹபீபுர் ரஹ்மான், அவருடைய அன்பு சகோதரர் சையத் இப்ராஹிம், உங்க சகோதரிமார்கள் இன்னும் குடும்பத்தில் அந்த பிணைப்பும் இணைப்பும் அழகாக இருக்கிறது. குடும்ப இணைப்பில் அல்லாவும் ரசூலும் கிடைக்கிறார்கள். அப்படிப்பட்ட பாரம்பரியமான 2 குடும்பங்கள் இணையும் இந்த திருமணத்தில் ஒருவர் மற்றவரை புரிந்து வாழச் செய்வானாக, விட்டு கொடுத்து வாழச் செய்வானாக, விசாலமாக வாழச் செய்வானாக. மனைவி ஏதேனும் நமக்கு பிடிக்காமல் நடந்தால் மன்னிக்கும் உணர்வை கணவனுக்கு வழங்குவானாக. கணவனின் குறையை மறைக்கும் நசீபை மனைவிக்கு வழங்குவானாக. இதுதான் மாணவியின் சுன்னத்தான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும். மணமகனுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் எனக்கும் சொல்றேன், வீட்டுல சலசலப்பு இருந்தா சரியாக்கிடுங்க. மனைவியோடு சண்டை போட்டு இருந்தா மாத்திக்கங்க. மனைவியோடு சண்டை போடுறவங்க எல்லாம் நல்ல கணவன் இல்ல. மனைவி மேல கை நீட்டிட்டான்னா அவன் மனுஷனே இல்லைன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை இந்த சமூகத்தில் ஒவ்வொரு தனிநபரும் தொடர வேண்டும், நமது சந்ததிகளும் தொடர வேண்டும். அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்து அருள் புரிவானாக. ஹயாத் வரையிலும் நம்மையும் நமது குடும்பத்தையும் மனைவி மக்கள் பேரன் பேத்திகளையும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. கெட்ட முடிவுகளுக்கு ஆளாகி விடாமல் பாதுகாப்பானாக. யாரின் சூழ்ச்சிக்கும் பொறாமைக்கும் தீமைக்கும் யாருடைய செய்வினைக்கும் ஆளாகி விடாமல் பாதுகாப்பானாக. நம்முடைய வாழ்க்கை முழுக்க அவன் நினைவில் உறைந்து போகச் செய்வானாக. உத்தம நபியின் சுன்னத்தை இஷ்கோடு இன்பத்தோடு பின்பற்ற செய்வானாக. இரவெல்லாம் அவன் நினைவாக்குவானாக, பகலெல்லாம் அவன் சிந்தனையாக்குவானாக. வீடும் மூச்சும் எழும் பேச்சும் அவனாகவே ஆக்கி வைப்பானாக. அவனை மறந்த நிமிடம் வாழ்க்கையில் இல்லாமல் பாதுகாப்பானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கை அதன் செலவு சிரமங்களில் இருந்து நம் யாவரையும் பாதுகாப்பானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கும் கண்குளிர்ச்சியான வாழ்க்கையை வழங்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. கணவன் மனைவிக்கு இடையே மிகச்சிறப்பான இணைப்பையும் பாசத்தையும் வழங்கி சுவர்க்கத்திலும் அந்த உறவை தொடரச் செய்வானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்கள், ஷேகுமார்கள், ஹலீஃபாக்களின் பரக்கத்தான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை வாழ்த்துக்களை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.